ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. புது புது கதையெல்லாம் கேட்கலாமா? ம் பாட்டி கதைகள். நீங்களாம் உங்கள் பாட்டிலாம் எப்படி கூப்பிடுவீங்க? ஆயான்னு கூப்பிடுவீங்களா? அம்மம்மான்னு கூப்பிடுவீங்களா? அம்மாச்சின்னு கூப்பிடுவீங்களா? அப்பத்தான்னு கூப்பிடுவீங்களா? அந்த மாதிரி என்னையும் எப்படி வேணால் கூப்பிட்டுங்க. ஓகே, தினம் ஒரு ஒரு கதை பார்க்கலாமா? இன்றைக்கி புதுசாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள், எல்லாரும் பார்க்கலாம் உலகம் ஃபுல்லாக. எது? நிலா. நிலாவை தெரியாதவங்க இருக்க முடியுமா? சின்ன வயசுலேயே அம்மா பாட்டிலாம் இடுப்பில் வச்சுக்கிட்டு நிலாவை காட்டி காட்டி சோறு ஊட்டுவாங்க. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா அப்படிலாம் பாடுவாங்க. நிலா ஓடி வருதோ இல்லையோ, ஆனால் நிலாவுக்கு போயிட்டு காலை வச்சுருக்காங்க. நிலாவில் முதல்ல கால் வச்சது யார் தெரியுமா? நீ சொல்லுமா. யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். வெரி குட். நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல்ல காலை வச்சாருன்னு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நிலாவில் முதல்ல காலடி எடுத்து வைக்க வேண்டிய ஒருத்தவர் மிஸ் பண்ணதுனால நீல் ஆம்ஸ்ட்ராங்கு ஜெயிச்சிட்டாரு. எப்படி? அந்த கதையை பார்க்கலாமா? அமெரிக்காவோட நாசான்னு ஒரு விண்வெளி ஆய்வு கூட இருக்குது. அங்கேருந்து ஒரு விண்கலத்தில் எட்வின் சி ஆல்ட்ரின் ஒருத்தவரையும் நீல் ஆம்ஸ்ட்ராங்கையும் அனுப்புனாங்க. எட்வின் ஆல்ட்ரின் விமானப்படையில் பணிபுரிஞ்சவர். அதனால் நல்லா விமானம் ஓட்டுவார். அந்த திறமையானவர் அவர். அதனால் அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. கப்பல் படையில் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒர்க் பண்ணார். அவர் ரொம்ப தைரியசாலி. அதனால் அவரையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. சரின்னு இவங்க 2 பேரையும் விண்கலத்தில் வச்சு நிலாவுக்கு ஓட்டிகிட்டு போக அனுப்புனாங்க. இப்போ பைலட்டாக அந்த விண்கலத்தை ஓட்டுறவர் ஆல்ட்ரின். கூடவே அவருக்கு கோ பைலட்டாக போனவர் ஆம்ஸ்ட்ராங். அந்த விண்கலம் நிலாவில் போயிட்டு இறங்கிடுச்சு. இப்போது நாசாலேருந்து ஆர்டர் வருது, பைலட் முதல்ல இறங்குங்க, பைலட் முதல்ல இறங்குங்க அப்படின்னு. ஆல்ட்ரின் கொஞ்சம் தயங்குறாரு. ஐயோ, நிலாவில் புவியீர்ப்பு விசையெல்லாம் இல்லையே, கிராவிடேஷனே இல்லையே, காலை வச்சதும் அப்படியே இழுத்துட்டு போயிடுமா, இல்லை இங்கே இருக்க மண்ணுலாம் சுடுமா அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தாராம். அதுக்குள்ளே செகண்ட் ஆர்டர் நாசாலேருந்து வந்துச்சு. செகண்ட் பைலட் இறங்குங்க, கோ பைலட் இறங்குங்க அப்படின்னு. அந்த ஆர்டர் கிடைச்ச உடனே ஆம்ஸ்ட்ராங் தானே கோ பைலட்டு, அவர் உடனே இறங்கிட்டார், காலை வச்சிட்டார் நிலாவில். உடனே கிளாப் பண்ணி நிலாவில் முதல்ல கால் வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக அவர் பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரம் தயங்குனதுனால ஆல்ட்ரினோட பேர் யாருக்குமே ஞாபகம் இல்லை. கரெக்டு தானே? ஒரு நிமிட தயக்கம் அவரோட வரலாற்றையே மாற்றிடுச்சு. தயங்காமல் கால் வச்சதுனால நீல் ஆம்ஸ்ட்ராங்கு நிலாவில் கால் வச்ச முதல்ல ஆளாக ஆகிட்டார். அதனால் நம்மளும் வாய்ப்பு கிடைக்கும்போது, வெற்றிக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்போது தயங்காமல் அதில் பங்கு பெறணும். அநியாயம்லாம் நடக்கும்போது தயங்காமல் தட்டி கேட்கணும். அதனால் தயக்கமே நம்ம வெற்றியை பாதிக்குது, வரலாற்றை தடுக்குது. அதனால் தயங்காமல் எல்லாத்துலேயும் பங்கு பெறுங்க, நல்ல வெற்றிகளை பெறுங்க. இப்போது இனிமேல் நிலாவை பார்க்கும்போதெல்லாம் இந்த கதை ஞாபகம் வருமா? ஓகே, நிலாவை பார்க்கும்போதெல்லாம் கதையே ஞாபகம் வரும், இந்த கலைப்பாட்டையும் ஞாபகம் வரும். ஓகேவா? சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.